ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத். இஸ்லாம் அதிக ஸ்கிரீன். வந்திருக்கீங்க. ஓகே, பிஸ்மில்லா. கடைசியாக நாங்க ஆஹ், என்ன விஷயம் படித்தோம் சொல்லுங்க பாப்போம். ராகங்கள் தான் அடுத்து தொடங்கணுமே. ராகங்கள். ராகம்டா என்ன? ஓ ஓ ராகமுண்டா அந்த என்ன சொல்ற டியூன் டியூன் இல்ல. இந்த ராகங்கள்னு சொன்னா அந்த அந்த ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்து இழுத்து ஓதுறது. ஆ, ம். ராகமா ஓதுறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு ராகமாவது ஓதுறதுக்கு எங்களுக்கு எங்களோட வாய்ஸ் தான் வேணும், சரியான இதுல. ம். சரி. ம். குர்ஆன்ல ஒரு விஷயம் ம். உண்டு இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு ராகம் எடுத்து ஓத இயலாது என்று சொன்னோம். குர்ஆன்ல ஒரு விஷயம் உண்டு சரியான இஷ்டம் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு ராகம் ம். என்றதே சாத்தியம் இல்லாம போய்க்கும் என்று சொன்னோம். என்னது? நீட்டுறத. வெரி குட். நீட்டுறது. ஓ. வெரி குட். நீட்டுறதுக்கு நான் என்ன சொல்றேன் அரபுல? மத்து. மத்து. மத்திட வகைகள் எத்தனை? மத்தோட வகைகள் மூன்று. ஆ அடையாளங்கள். மூன்று அடையாளங்கள். மத்தினுடைய அடையாளங்கள் எத்தனை? மூன்று தானே. மத்தியினுடைய வகைகள் எத்தனை கேள்வி? மத்தினுடைய வகைகள் மூன்று. அடையாளங்கள். பிழை. இல்லையா? மத்தியினுடைய வகைகள் எத்தனை? மூணு சொல்லுங்க பாபம். ஆம், பத்தக மத்து, கசர மத்து, லம்ம மத்து. அது பிழை. நீங்க சொல்றது அடையாளத்தினுடைய வகைகள். நான் கேட்ட கேள்வி மத்தினுடைய வகைகள். நீங்க சொல்றீங்க மத்தினுடைய அடையாளங்களோட வகைகளை. எந்த இடத்துல அந்த 3 செகண்ட் நிறுத்தி ஓதுறாதா அந்த மத்தா? சாஸ்திர அதுவும் மத்தினுடைய அடையாளம் தான். அப்படித்தானே? 3 செகண்ட். ஓ, 3 செகண்ட் நிறுத்தி 3 செகண்ட் எடுக்கிறது. நீட்டி ஓதுறது மத்தினுடைய அடையாளம் தான். கேட்ட கேள்வி என்ன? ம். எத்தனை கேட்டீங்க? என்ன எத்தனை? மத்தியின் வகைகள் எத்தனை? மத்தினுடைய அடையாளங்கள் வகைகள் ஆ 4. பாத்தீங்க, திருப்பி 4 ஆகுது. என்ன 4 என்ன? சாரி சாரி, 3 அசரத், சரியா? ம். 3 பிழை. 3 வெடி. 3 பிள்ளையா அப்ப? நீ கட்டாயம் கொஞ்சம் நோட்ஸை கொஞ்சம் ம். நிதானமா இருந்து பார்க்கணும். அவசர அவசரமா பார்த்தா எல்லாம் குழம்பிடும். குழம்பினா பிரச்சனை. மத்தியினுடைய சரி சரி. அடையாளங்கள்டா என்னன்னு தெரியாது. மத்தியினுடைய வகைகள் என்னன்னு தெரியாது. ரெண்டும் குழம்பிடும். குழம்பினா பிரச்சனை. ம். இப்பதான் சரி நடந்தீங்க சரி. இப்ப. ம். மத்தியினுடைய வகைகள் வந்து 2. ம். எதெல்லாம்? ம். மத்தினுடைய வகைகள் 2. எதெல்லாம் 2? ஆ ம். 2 வகைகள் 2. அது கொஞ்சம் கடமை ஒரு ஆணோது தானே. அடையாளம். அலிஃப் யா வா வதா. நான் இப்ப 2ன்னா நீங்க 3 சொல்றீங்க இப்ப. மத்தியினுடைய அடையாளங்கள் மத்தியினுடைய வகைகள் 2 என்று தான் 2 அம்புகை வந்தீங்க. அடிப்படையான அடையாளங்கள். திருப்பி அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்க முடியுமா? சரி. ஒன்று மத்தியினுடைய அடையாளங்கள், 2வது மத்தியினுடைய எழுத்துக்கள். சரியா? இது 2 தான் எழுத்துக்கள். நீங்க சொன்னீங்க இப்ப. இது 2யும் நீங்க சொல்லிக்கிறீங்க. இந்த நடுத்து ஒண்ணு போய் மறந்து போயிட்டு. உச்சரிப்பு. நடுவில் இல்லாம சரி சரி. போயிட்டு. முதலாவது தலைப்பு இல்லாம போச்சு ஒரு காலமா. இப்ப தலைப்பு இருக்குது. நடுவுல இல்லாம ம். போகுது. அப்ப மத்தியினுடைய அடையாளங்கள் வந்து ஃபதஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து, ராமமான். மத்தியினுடைய ஓ ஓ அடையாளம் என்று சொல்ற உண்டு. மத்தியினுடைய ஓ. எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அலிஃப், சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட ஓ. வாவ். இதுல ஆ, இந்த ஆ. பாக்ஸ்ல உள்ளதுகள் ம். வந்துச்சுதண்டா நீட்ட வேண்டிய அளவு என்ன? மூணு. இந்த பாக்ஸ்ல உள்ளதுகள் வந்தா நீட்ட வேண்டிய அடையாளங்கள். ம். ஒரு ஒரு செகண்ட். ஒரு செகண்ட். இல்ல அசரத், 3 செகண்ட். 3 செகண்ட். அத கைய 6 முறை விரலே மூடி திறக்கிற நேரம். போன கிளாஸ்ல அப்படி சொன்னேன். அப்படிதானே? ஓ ஓ, போன கிளாஸ்ல. ஆ 6 செகண்ட் சொல்லி தந்தேன். சரி, 3 செகண்ட் சொல்லி தந்தேன். அப்படியா? ஓ ஓ. அந்த ரெக்கார்டு எனக்கு அனுப்பணுமா? அந்த ம். ரெக்கார்டிங்ல கட்டாயம் எனக்கு அனுப்பணும் எத்தனை செகண்ட் சொல்லி.
ம். இல்ல நான் 3 6 செகண்ட் செகண்ட் தானே சொல்லி 6 அளவு 3 செகண்ட் ஒரு சொன்னா அது அளவு ஆன்சர் பிழை. ஒரு அளவு. ஆ ம். இதுல தான் அப்ப திருப்பி இதுல அனுப்புறேன்னு சொன்னா நான் இதுலயே தான் அவங்கடத்துலயே தான் பார்த்து ரிட்டர்ன் அனுப்பணும் அப்ப. ம். அதான் சொல்லு, நான் அப்படி சொல்லியிருந்தா அந்த ஆன்சர் பிழை. நான் உங்களுக்கு பிழையா ஊற்றி தந்திக்கிறப்ப. இல்ல இல்ல நீங்க பிள்ளையாட்ட உங்களுக்கு பிள்ளை கேள தேசர அதான் நான் கேட்கிறேன். இப்ப எப்படியும் நீங்க அதை சொல்ற புரிஞ்சு நீங்க சொல்ற correct. ஆன்சரை பார்த்தா இப்ப நாங்க உங்களுக்கு பிழையா தான் ஊற்றி தந்திக்கிறோம். அதான் கேட்கிறேன். நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன், நான் தான் பிள்ளை எப்படியும் அதை நான் புரிந்து கொள்ள மாட்டேன், நீங்க பிள்ளைன்றது. இந்த நீல பாக்ஸ் அடிச்சிக்கிற நீ விலங்க நீல பாக்ஸ் அடிச்சு காட்டிக்கிறது. இல்ல இதுல நீல புக்ஸே இல்ல. நீல பாக்ஸ் அடிச்சு இல்லையா? அல்லடா. இல்ல இல்ல சார். உங்களோட இல்ல ஸ்கிரீன்ல எங்கேயுமே நீல இல்லையே நீல கலர்ல பாக்ஸ் 2 பாக்ஸ் அடிச்சு அடிச்சு இல்லையா? ரெண்டு புக்ஸ் இது ஒன்று அலீஃப் யா வாவுன்றது. மத்தது நீட்டளவு தான் அது. மத்தது ஹசரத் ரெண்டு தான் பிளாக் கலர். ஆ ரைட் ரைட், சாரி சாரி. நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். சரி. நீல கலர்ல 2 பாக்ஸ் அடிபட்டு உங்களுக்கு தான் தெரியுது. ஒன்றுக்குள்ள அலிப் சுக்குன் செய்யப்பட்ட யாவும் சுக்குன் செய்யப்பட்ட வாவும் இருக்குது. இன்னொரு பாக்ஸுக்குள்ள ஓ ஓ. பத்தாயம் மத்து கஸ்ரு மத்து லவ் மத்து இப்படி 2 பாக்ஸ் இருக்குதா? ம். ஓ, இருக்குது. ஆ, நீலம் இல்ல பிளாக் கலர். சரி. அது நீலம் தான். அது பிளக் கலர். எழுத்துக்கள் தான் இங்க பிளக்ல டார்க் இருக்குது. எழுத்து தான் பிளக்ல எழுதப்பட்டு பாக்ஸ் பிளாக். இருக்குது சரி. டார்க் ப்ளூல. ஆ ஆ இப்ப சொல்லுங்க. சரி. இப்ப சொன்ன ஆன்சர் பேல இப்ப என்ன செய்யுது? ரெண்டாவது ஆன்சர் பேல முதலாவது இப்ப அடையாளங்களும் எழுத்துக்கள் 2 வகை மறந்துட்டு இப்ப அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பிழையா வந்திக்குது. மறக்கல்ல பிழையா வந்திக்கு. நீட்ட வேண்டிய ஆ அளவு. ஆ ஆ. அடையாளம். நீட்ட அடையாளங்கள். வேண்டிய அளவு. நீட்ட வேண்டிய அளவு. சரியா சொல்லணும். அளவுகள். சரி, நீட்ட வேண்டிய அளவு. எவ்வளவு நீட்டம்? அதுதான் அது நீட்ட வேண்டிய அளவு. அதுதான் நான் சொன்ன 3 செகண்ட். பிழையே. சரி அப்படி சரி, நான் எனக்கு விளங்கிட்டது வெளியே. ரைட். நான் திருப்பி இன்றைக்கெல்லாம் சொல்லி தந்துக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேன். மற்ற இன்னொரு விஷயத்தை மட்டும் இன்றைக்கு புதுசாக ஆட் பண்ணுவோம். மற்ற சேர்ந்து வர்றது சரி. மற்ற பெரிய பாடம். ம் இப்போ இது பேசிக்கான ம். விஷயங்களை மட்டும் தான் உங்களோட டிஸ்கஸ் பண்றோம். கவனமா இருக்கணும். ஓகே. சரி. இந்த இந்த நீல பாக்ஸ் அடிச்சுக்கிறேன். டார்க் கலர்ல டார்க் ப்ளூல அடிச்சுக்கிற இந்த ம் பாக்ஸுக்கு தானே இதுல எது வந்தாலும் நீங்க ம். நீட்ட வேண்டிய அளவு ஜஸ்ட் 1 செகண்ட் மட்டும். ரைட். எது? இந்த ப்ளூ கலர்ல இந்த box. இந்த பாக்ஸ் இல்ல ஓ எது ஓ. வந்தாலும் சரி. இந்த 2 பாக்ஸ் இருக்குது. எது ஆ வந்தாலும் ஆ. நீட்ட வேண்டியது 1 செகண்ட். அதை நாங்க அளவுல சொன்னா 2 ஆ. அளவு. கை விரல் ஒண்ட மூடிட்டு திருப்பி ம் திறக்கிற டைம். அவ்வளவுதான் அதுல நீட்ட வேண்டிய அளவு. ம். ஆனா மத்தினுடைய ம். அடையாளம் என்று சொல்லக்கூடிய இந்த பக்கத்துல வந்து இதானே இது வந்துச்சு. ஓ. இதெண்டா நாங்க நீட்ட வேண்டிய அளவு 3 செகண்ட். அந்த 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 பாக்ஸ் இல்லாம வெளியே வந்துருது. இப்ப நான் வட்டம் அதுதானே போட்டிக்கிறேனே. ஓ மத்தினுடைய ஓ அடையாளம் என்று பெயர் சொன்னமே. ஓ ஓ. அந்த மத்தினுடைய அடையாளம் என்று சொல்லப்படுற பெயர் சொல்லக்கூடியது வந்துச்சு தண்டா நீங்க நீட்ட ம் வேண்டிய அளவு 6 ம் அளவு 3 செகண்ட். ம். சரி. உங்களுக்கு இன்னும் ஒரு சரி வேலையை வசனம். தர போறேன். இந்த வசனத்தை நீங்க ஓதணும். ஓதுங்க பாப்போம். எது சரி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. இதுல ஈயாக்க ம். யாவன்னுட்டணுமேனா ஆ. ஓ إياك. சரி யாக்க நிட்டுறோம். ஹசரத். ஈயாக்கையும் ம். யாவ நிட்டுறோம். நீட்டி தான் ஓதுனீங்க இப்ப. ஓ இந்த ஓ நஸ்தாயிலையும் நீட்டி தான் ஓதுனீங்க. ஓ. உங்களுக்கு தர வேலை என்னடா? نستعين. நஸ்தாயிலி இப்ப நீட்டிங்க நஸ்தாயின் நீட்டி தான் நிப்பாட்டினீங்க. نستعين نستعين. சரி சரி சரி. ஓ நான் நஸ்தாயின் நீட்டி இருக்கேன். நீட்டினீங்களா இல்லையா? நீட்டி நீ ஓதுறா நீட்டாம ஓதுறா? நீட்டி தான் ஓதணுமேனா. ஆ நஸ்தாயின் நீட்டி نستعين. தான் ஓதணும். நீட்டாம ஓ ஓதுறது பிழை. ஓ. ஏன்னா இல்ல மத்தினுடைய எழுத்து வந்து نستعين. கேள்வி என்னென்றால் உங்களுக்கு ஆ. இது ம் மூன்றுலையும் மீற்ற அளவு ஒரே அளவு மீட்டுறதா அல்லது எங்கட ம் ஓதல்ல கூடுதல் ம் குறைவுகள் ஈக்குதா நீட்டி ஓதுறதுல என்கிறத கொஞ்சம் ம் தேடி பார்த்துட்டு வரணும். இந்த அரசி ஓதுறது அது நீங்களே ஓதி பார்த்து அப்படி என்ன ம் சரி கூடுதல் ஆயிக்குது ஈயாக்க ஈயாக்க என்று நீட்டுறதை விடவும் நஸ்தாயின் இந்த வட்டம் போட்டு காட்டிக்கிற இந்த இடத்துல நாங்க கூடுதலாக நீட்டுறோம் அப்படியெண்டா என்ன ம் காரணத்துக்காக வேண்டி நாங்க அதை கூடுதலாக நீட்டுறோம் ஐக்கும்
என்கிறதையும் நீங்க தேடணும். எனக்கு கூடுதலா தான் நீட்டுறேன். எப்படியும் எனக்கு அது என்ன காரணத்துக்குன்றது தெரியாது சார். கூடுதல் நீட்டுற அந்த அப்படியா? சுக்குன் வந்ததுனாலயா சார்? சுக்குன் வந்தா நிறுத்துற சரி, இப்ப உங்களுக்கு நிறுத்தி விடு. ஆன்சர் நீங்க கூடுதலாக நீட்டுறதுதான் வளம், அப்படிதானே? ஓ ஓ ஓ. அப்ப நான் அதுக்கான ஆன்சரை சொல்லித்தாரேன், ஏன் நான் கூடுதல் நீட்டம்னு சொல்லி. அதையும் அடுத்த கிளாஸ்ல ம். கேள்வி கேட்பேன். கவனம். சரி. ம். சரி, அப்ப இது இந்த கூடுதலா நீட்டுற இந்த இடத்துல எங்க நீப்பாட்டுற எங்க நீட்டுறோம் இது? ஒரு இடத்துல கடைசியிலண்ணா, வசனம் ஒன்றுல கடைசியில அல்லது நிறுத்துகின்ற கடைசி இடமுள்ள நாங்க நீட்டுறோம். ஓ ஓ, கடைசி இடத்துல. கடைசியில் அப்ப இதுக்கு நாங்க போட்ட அடுத்த தலைப்பு என்னென்றால், நிறுத்தி ம். ஓதும் இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள். ஏன்னா நாங்க நிப்பாட்ட இடத்துல நீட்டுறோம். ஓ ஓ இப்ப நான் பார்த்தோம், நிப்பாட்ட இடத்துல தான் நாங்க நீட்டுறோம். அதனால ஓ. அப்ப நிப்பாட்டுற அந்த ம். இடத்துல நாங்க நீட்டத்தால அந்த இடத்துல நாங்க நீட்ட வேண்டிய அளவு தொடர்பான அடிப்படைகளை தான் இங்க நாங்க பார்க்க ம். போறோம். முதலாவது இப்ப இந்த ரைட். வசனத்தை எடுத்தோம் என்றால், இதுல நாங்க கூடுதலா ம். நீட்டணும். இந்த வட்டம் போட்டுகிற இடத்துல ஈயாக்க கூடுதலா நீட்டு. ஈயாக்க என்றதை விடவும் கூடுதலாக நீட்டுறோம் என்று நீங்க சொல்லிக்கிறீங்க. சரி, ஓ. ஏன் கூடுதலா நீட்டுறோம் என்று சொன்னா ரெண்டு காரணங்கள் இந்த இடத்துல வருது, அதனாலதான் நீட்டுறோம். இரண்டு ஆஹா. காரணங்கள் ஈக்கிறதால தான் நீட்டுறோம். முதலாவது, வசனத்திட ம். நிறுத்தி ஓதும் எழுத்துக்கு நாங்க சுக்கூன் வைக்கிறோம். எது நிறுத்தி ஓதும் ஓ. எழுத்து? இந்த குர்ஆன்ல கடைசி எழுத்து நாங்க அப்புறம் அந்த மூன்று எழுத்துகளும் இல்லாம இந்த நான் குர்ஆன்ல நீங்க சொல்லி தந்த நிறுத்துற இடங்கள் அதுல கடைசிக்கு சுக்குன் வச்சு நிறுத்துறது. இப்போ உங்களுக்கு முன்னுக்கு வசனம் மட்டும் தரப்பட்டிருக்குதா ஸ்கிரீன்ல? ஸ்கிரீன்ல மத்துடன் தொடர்பான பகுதி உங்களோட அதான் சார். ஸ்கிரீன்ல குர்ஆன் வசனம் உண்டு இருக்குதா இல்லையா? ஆ, ஆ. இருக்குது இருக்குது. இருக்குது. இதுல ஓ, தான் இருக்குது. நீங்க சொல்லணும், ம். நிறுத்தி ஓதும் எழுத்துக்கு சுக்கூன் செய்யறண்டா எந்த எழுத்து அது? ம், ம். சுக்குன் பத்தக மத்து. கேள்வி விளங்குதா? கேள்வி விளங்காம சொல்லப்படாது. இந்த வசனத்துல நிறுத்தி வசனத்தின் நிறுத்தி ஓதக்கூடிய எழுத்துக்கு நாங்க எழுத்து. சுக்கூன் வைக்கணும். அப்படி என்றா எந்த எழுத்துக்கு சுக்கூன் வைக்கணும்? நான் நிறுத்தி ஓதுற இடத்துல எந்த எழுத்து வந்தாலும் சரி நாங்க சுக்குன் தே எழுத்துக்கு. இங்க தேய்க்கா சுக்குன் வைக்கணும். அலிஃபுக்கா, பாக்கா, இல்ல இல்ல. தேய்க்கா, நூனுக்கா, மீமுக்கா, ஏய்க்கா, எங்க சுக்குன் வைக்கணும்? அது சொல்லுங்க. இந்த நூனுக்கு வசனத்துல எங்க சுக்குன் வைக்கணும்? நூனுக்கு சுக்குன் வைக்கணும். அதைத்தான் கேட்கிறோம். அப்போ வசனம் ஒன்று ம், உங்களுக்கு ம், ம், தரப்பட்டிருக்குது. இந்த வசனத்துல ம், நாங்க ம், எங்க சுக்குன் வைக்கிறோம்? ம். நூன்ல கடைசி ஏ எழுத்துல. ஆ முதலாவது நிபந்தனை பூர்த்தியாக்கப்படுது. என்ன முதலாவது காரணம்? ம், வசனத்திட இறுதி நிறுத்தி ம், ஓதக்கூடிய அந்த எழுத்து சுக்கூன் ம். செய்யப்படுகிறது. இரண்டாவது ஓ ஓ. காரணம், அதற்கு ம், முன், எதுக்கு ம். முன்? அந்த நூனுக்கு முன். ஆ சுக்கூன் செஞ்சு நிப்பாட்டுற அந்த நூனுக்கு ம், ம், முன்னால ம், என்ன ம், செய்யணுமாம்? மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று ம். அல்லது மத்தினுடைய எழுத்துக்கள்ல ஒன்று வந்திக்கணுமாம். என்ன வந்திக்கீங்க? ஓ. தே தே தா தா. வந்திக்கணும். விலங்கல்ல. ஓ தே. தே வந்திக்குதா அப்ப சார்? தே வந்து மத்தினுடைய எழுத்தா? இல்ல இல்ல. அப்ப சொல்லிங்க, மத்திய எழுத்து ஏன் தே வந்து? மத்தினுடைய எழுத்துக்கள் சார். என்ன மத்தினுடைய எழுத்து வந்தீங்க? லம். தே சுக்குன் வைக்கிறத வேற. மத்து வந்திக்குது. சரி, மத்து வந்து நான் கேள்வி கேள்வி விளங்குதா? முதலாவது, வசனத்துல கடைசி எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வைக்கிறோம். அது எந்த எழுத்து? நூன் நூன் எழுத்துக்கு நூன் நூன் அது வந்திக்குது நூன். அதுக்கு. அது முதலாவது சரி. ரெண்டாவது ஓ. சொல்றாங்க, அந்த நூனுக்கு முன்னால இருக்கிற எழுத்து என்ன? அந்த வட்டத்துக்கு மேல இது. உங்களோட ஸ்கிரீன்ல உங்களுக்கு விளங்குது இல்ல அப்படியா? ஓ, ஸ்கிரீன்ல சார் அந்த வட்டம் அந்த எழுத்துக்கு நேரம் மேலால மூடிப்பட்டு வந்திக்குது. அப்படி இல்லையே, மிக தெளிவா வட்டம் வந்து பக்கத்துல வந்து. ஓ, பக்கத்துலண்டா தஹீன் யா வந்திக்குது. ஆ யாவுக்கு பாத்தீங்களா? சுக்குன். அப்ப யா விளங்குது இல்லையா? ரெண்டு டொட்டு வந்து இருக்கிறது. பாத்தீங்களா? விளங்குது விளங்குது. அப்ப எங்க ரெண்டாவது விஷயம் என்ன? மத்தினுடைய எழுத்துல அடையாளம் வந்திக்குது. மத்திய எழுத்து என்ன? சுக்கூன் செய்யப்பட்ட யா. யா. சுக்குன் செய்யப்பட்ட யா. இப்படி யா. ரெண்டும் வந்துச்சுது என்று சொன்னா மூணாவது ம். சொல்றாங்க, அதற்கு முன்னைய எழுத்தை. எதுக்கு முன்னைய எழுத்தை? நூனுக்கும் யாவுக்கும் முன்னால உள்ள எழுத்து. வெரி குட். சுக்கூன் செய்யப்பட்ட யாக்கும் முன்னால உள்ள எழுத்து என்ன செய்யணுமாம்? 4 ஆ. அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு ம். 2 அல்லது 3 செகண்ட் அளவுக்கு நீட்டி ஓத நீட்டுது. வேண்டுமாம்.
கவனமா ஆ இருக்கணும். right. இப்ப ஆ கேள்வி சரி கேட்டா நஸ்தாயின் இல்ல, ம். எதை நீட்டணும்? ம். ஐனத்தான் நீட்டணும். ஆ, ஏன் ஐனை ஆ, நீட்டணும்? ரெண்டு காரணங்களுக்கு. ஒன்று, கடைசி எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். அதுக்கு முன்னால மத்தியினுடைய எழுத்து யாவந்திக்கிறதால நாங்க ஐனை ஓ, 2 செகண்ட் அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதுறோம். இப்படி பாடமாக்கி ம், செல்லாம விஷயத்தை பார்த்து ம். நாங்க ஆ, விளங்கப்படுத்துறதுக்கு நீங்க நிறைய விளங்கிக்கணும். மனதில் ஓ மனதில் அப்ப மெது மெதுவாக சொல்லி தந்திருக்கிறேன். இதுதான் மத்தியில கடைசி விஷயம். மத்தியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவான ம், வசனங்களை ஓத போற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தேவையான முக்கியமான இடம். நன்னொரு உதாரணம் பாருங்க. இதே வசனத்துல நீங்க ம், இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க, என்ன செய்வீங்க ம், சொல்லுங்க பாப்போம். இங்க இந்த ஓதி வந்து இங்க நிப்பாட்ட போறீங்க. ம். இப்ப எப்படி நிப்பாட்டுறது? எந்த எந்த எழுத்து ஹஸ்ரத் நீங்க எந்த எழுத்த சொல்றீங்க இப்ப இப்ப நீங்க எழுதிக்கிற எழுத்தியா? நான் மார்க் பண்ணிக்கிறேனே. ரைட். இய்யாக நஅ்புது வ இய்யாகன்ற இடத்துல நிப்பாட்டுறோம். வையாக்கன்னு நிப்பாட்டினா பிழை. வ இய்யாக நஸ்த் அப்போ அந்த இடம் மாதிரி என்னன்னு போட்டிருங்க ஹஸ்ரத். ஆ அப்ப பத்தாத்து மிச்சா இய்யாக நிப்பாட்டுறது. ஈயாக்க நான் நிப்பாட்டுறது. இய்யாக நஅ்புது வ இய்யாக ஆ க அண்டு ஃபத்தஹத்துன்னு வச்சு நிப்பாட்டணும். அப்படி படிச்சுக்கிறீங்க அப்படியா? 3 முறைகள்ல ஃபத்தஹத்துன்னு வச்சு நிப்பாட்டுற முறைன்னு படிச்சுக்கிறீங்க அப்படியா? வ இய்யாக வ இய்யாக நஸ்ன்றதும் வருது. நூன் இல்ல நீங்க நீங்க அடையாளம் போட்டதே வ இய்யாக வரைக்கும் தான். அதுதான் கேட்கிறேன். நீ ஈயாக்கல நிப்பாட்ட போறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஆ, எந்த முறையில நிப்பாட்டணும்? நீங்க படிச்சுக்கிறீங்க, எத்தனை முறையை படிச்சுக்கிறீங்க? ஆ. ஓ ஓ ஓ படிச்சுக்கிறோம் ஹஸ்ரத். எத்தனை முறையில் படிச்சுக்கிறீங்க? 3 முறை இல்லையா? என்ன 3 முறை. என்ன முறையில் 3 முறை? என்ன தலைப்பது? அந்த 3 முறைகளுக்கு என்ன தலைப்பது? என்ன தலைப்புல 3 முறையில் படிச்சுக்கிறீங்க? நீட்டுற அது முடிக்க அடையாளங்கள்ல பத்தகத்தாய. பாத்தீங்களா பாத்தீங்களா, எல்லாம் குழம்பி மிக்ஸ் ஆயிட்டு. நான் இப்ப கேட்கிற கேள்விக்கு நீங்க விட சொல்றீங்க, இப்ப படிச்சது தான் விட சொல்றீங்க. இது போன கிளாஸ் முந்தின கிளாஸ் படிச்ச விஷயம். எந்த கிளாஸும் அடுத்த கிளாஸோட கண்டினியூவாக தொடர்பட்டே தான் வரும். அது வேற இது வேற, அங்க கால் இங்க கை அங்க கழுத்து இங்க கண்ணண்டு வராது. எல்லாம் சேர்ந்து தான் மனுஷன் மனுஷன் வார மாதிரி முன்னாடி படிக்கிறெல்லாம் இங்க தொடர்படும். இப்ப நான் கேட்ட கேள்வி மத்தி- மத்த பத்தி அல்ல, ஒய்யாக்குல நிப்பாட்டுறத பத்தினால் உங்களுக்கு படிப்பிக்கப்பட்டிருக்குது. வசனத்திட இறுதியில அல்லது ஓ, நிறுத்தி ஓதும் இடத்துல நிறுத்த ஓ, வேண்டிய ஒழுங்குகள், நிறுத்த வேண்டிய முறைகள் நான் படிச்சுக்கிறேன் எப்படி நிப்பாட்டுறேன்னு சொல்லி. அதை வச்சு தான் நான் கேட்கிறேன். ஈயாக்க ஓ. நஅ்புது வ ஈயாக்க என்றா நிப்பாட்டுறது என்றா பேல. 10வது வச்சு நிப்பாட்டுறது நான் எங்கேயும் படிக்கல. நிப்பாட்டுற மூன்று. அதுல இப்ப நீ சொன்னீங்க நாங்க எப்படி நிப்பாட்டுறது? நிப்பாட்டுறா அது அப்படியே நிப்பாட்டே இல்ல. அது அசரத்தாக்கு ஒரு எழுத்து வச்சுதான் நிப்பாட்டணும். என்ன ஐயா. வச்சு நிப்பாட்டுறது? அதை தான் கேட்கிறேன் உன்ட்ட. அதைத்தான் நான் படிப்பிச்சேன் நான். படிப்பிச்சு போற சொன்னேன். ஒவ்வொரு முறைகளையும் போய்த்துட்டு நீங்க 100 200ன்னு போயிட்டு குரோன்ல தேடுங்கன்னு சொன்னேன். இதுக்காக வேண்டிதான். இப்போ ஆஹ், உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நஸ்தைன் என்ற சொல் வரல, குரோன்ல வந்து இல்லைன்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல நாங்க எப்படி நிப்பாட்டுவோம்? எப்படி கடைசியில நிப்பாட்டணுமே? அது எப்படி நிப்பாட்டுறது இந்த சொல் இல்லாமண்டா? இந்த இடத்துல ஐயாக்கன்னு தான் நிப்பாட்டுவோம். கேண்டு போச்சு நிப்பாட்டினா பிழை. ஏன் பிழைங்கிறத நான் படிப்பிச்சிட்டேன். அது போய் நீங்க போய் தேடணும். நான் இது போய் சரி சொல்ல மாட்டேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சரியா சொல்லி தர மாட்டேன். நீ சொல்றது பிழைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்வேன். நீங்க தான் போயிட்டு ஆஹ், உங்களோட சரியை தேடணும். ஏன் பிழை? இந்த இடத்துல ஆஹ். ஐயாக்குன்னு நிப்பாட்டுறது பிழைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது ஏன் பிழைங்கிறத தேடணும். அடுத்த கிளாஸ்ல இதே கேள்வி சரி. கேட்பேன். இது ரைட். கேட்பேன். எங்கேருந்து கேட்பேன்டால் இது என்ன தலைப்பு கீழே படிச்சீங்கன்னு கேள்வி ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து வருவேன். அப்போ அவ்வளோத்தையும் பார்த்துட்டு அவ்வளோத்தையும் படிக்கணும். இதான் எங்களோட சரி. ஓதலுக்கு மெயினானது. இப்போ பார்த்தீங்க, இப்போ நீங்கள் உங்களோட குர்ஆன் எடுத்து ஈயாக்கனா பொதுவா ஈயாக்கன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டினீங்கன்னா அது பிழையது. உங்களோட ஓதல் பிழை. பிள்ளை பிள்ளை. அப்போ பிள்ளை அந்த பிள்ளை. விஷயத்தை நீங்க படிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டி. அப்போ நீங்க தான் பார்க்கணும். சரிங்களா? அப்போ 2 3 வேலைகள் இருக்குது. மத்த பத்தி ஃபுல்லாக பார்க்கணும். மத்தினுடைய அடுத்த தலைப்பு நிறுத்தி ஓதக்கூடிய இடத்துல நீட்டிறு தொடர்பான விஷயத்தை பார்க்கணும். ஒரு வசனம் கொண்ட ஓதி கொண்டு வந்தால் அந்த வசனத்தில் இடையில நிப்பாட்டு நேரம் எந்த அமைப்பில் நிப்பாட்டுற தொடர்பாக பார்க்கணும். 3 தலைப்பையும் பார்த்துட்டு ஆயிட்டு வரணும். 3லையும் கேள்வியில் தொடரும். 3 கேள்வி வரலன்னா திருப்பி நான் ரிவைஸ் பண்ணி திருப்பி போய் நான் படிக்கணுமா? முன்னுக்கால போகல, பின்னு தான் போகணும். ஏன்னா பின்னு கிளியராக முன்னுக்கு போகல அது. ஓகே, இன்ஷால்லா பார்த்துட்டு வாங்களா. சரியா சரி.